நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகம் கிட்டத்தட்ட தனித்து தான் போட்டியிடும் போல தெரியுது. முதல்ல தேர்தல் வாக்குறுதிகளுக்காக ஒரு குழு ஒன்று அமைச்சாரு. அதுக்கப்புறம் இப்போ தமிழ்நாடு முழுவதுமாக சுற்றுப்பயணம் செய்யறதுக்கான ஒரு குழு அமைச்சிருக்கிறாரு. எந்தெந்த ஊரில் எப்படி எப்படி பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதை வகுத்து கொடுக்கறதுக்காக ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்கிறாரு. அடுத்து ஆன்லைனில் விருப்ப மனு வாங்க போகிறாரு. இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட அவர் தனிச்சு தான் நிற்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. சரி, அவர் தனிச்சு நிற்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் அவர் தனிச்சு நிற்கிறதுனால அவருக்கான வாக்கு சதவீதம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட அவர் 2005 விஜயகாந்த் அவர்கள் தனிச்சு நின்று 8.5% வாக்குகள் காமிச்சாரு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிகள் 2011 1.1 இப்போ கடைசியாக நடைபெற்ற 2024 தேர்தல் வரைக்கும் அவங்களுக்கான வாக்கு சதவீதம் 8.2ங்கிற மாதிரி நிரூபிச்சிருக்கிறாங்க. ஆனால் இது விஜய்க்கு இப்போ தனிச்சு நிற்கிறனால அவருடைய வாக்கு சதவீதம் என்னன்னு கண்டிப்பான முறையில் தெரியும். ஆனால் இது இன்றைய காலகட்டத்தில் இது அவருக்கு அவசியமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்னுடைய கருத்து அவசியமற்றது. ஏன்னா அவர் வலுவாக திமுகவை தான் எதிர்க்கிறாரு. இப்போ திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவர் தனிச்சு நின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா தனிச்சு நிற்கிறப்ப அவர் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை பிரிக்க போகிறாரு. இது திமுகவை தான் சாதகமாகும். ஏன்னா இப்போ களத்தில் 4 முனை போட்டி இருக்குது. இப்போ விஜய் தனிச்சு நின்னான்னா திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா இப்படி 4 முனை போட்டி இருக்கிற பட்சத்தில் யாருக்குமே ஒரு தனி மெஜாரிட்டி கிடைக்காது. இது பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் சாதகமாயிரும். அதனால் விஜய் அவர்கள் திரும்பவும் கொஞ்சம் அவரை பரிசீலனை செய்து அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைஞ்சார்னா கண்டிப்பான முறையில் திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றிடலாம். அதனால் அவர் மீண்டும் கொஞ்சம் சிந்திக்கணும். விஜய் அவர்கள் தனிச்சு நிற்கிறது அவருடைய பலத்தை காமிக்கும். ஆனால் அவருக்கான பலன் கிடைக்காது. அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.